ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ மீன் குழம்பு பண்ணலாம். அதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வச்சு அதுக்கப்புறம் தக்காளியும் பூண்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி மசிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு தக்காளி மசிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது கும்பலா மீன். இதுக்கு மிளகாய்த்தூள், தேங்காய் பால், புளி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த உப்பு, காரம், புளியெல்லாம் மீனில் நல்லா இறங்கி, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்லேயே நம்ம இதெல்லாமே ஒன்றாவே கூட்டி வைக்கிறனால அந்த மீனோட ஃப்ளஷ்லலாம் இந்த காரம், உப்பு, புளியெல்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக மீனை போடுறதை விட இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சோம்ல, அதில் நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிக்கும்போது ரொம்ப கரண்டியை விட்டு கிண்ட தேவையில்ல, லைட்டாக அதை நுரையை மட்டும் இப்படி கிண்டி விட்டால் போதும். இப்போ நமக்கு மூடி போட தேவையில்லை, நல்லா ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வற்றுற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்பு வற்றி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.